இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து பேத்தோஜெனிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனிசிஸில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, பேத்தோஜெனிசிஸில் என்ன பண்ணோம், வி ஹாவ் ஒரு இருக்குது. எப்படின்னா வந்து இந்த ரெசிடியல் ஓடோன்டோஜெனிக் செல்ஸ் என்னெல்லாம்னா செல் ரெஸ்ட் ஆஃப் மேலசிர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமைலோபிளாஸ்ட் லைக் செல்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து அமிலோபிளாஸ்ட் செல்லில் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. இந்த ஃபார்மேஷனில் வந்து இஸ் அண்டர்கோ டு தி ப்ராலிஃபரேஷனில் வந்து ஒரு பிரச்சனை வருது. தீஸ் செல்ஸ் இஸ் அண்டர்கோ அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது. அமிலோபிளாஸ்ட் வந்து ப்ராலிஃபரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டியூமராக வந்து க்ரோத்தாக நடக்குது. இது வந்து ஒரு லோக்கல் இன்வெஷனில் வந்து போனை சுற்றி சரௌண்டிங் போனில் வந்து ஒரு ரிசாப்ஷன் நடந்து அதில் வந்து ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாக நடந்து இன்டர்கோ டு த டியூமராக போய் இந்த டியூமர் வந்து தீஸ் ஆர் தி அட்ஜுவன்ட் ஸ்ட்ரக்சர் லீட்ஸ் டு தி காம்ப்ளிகேஷன் ஆஃப் த டியூத் மொபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜா டிஃபார்மிட்டி இதெல்லாம் வந்து வருது. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரக்சரில் போகுது. இந்த செல்ஸ் தான் வந்து டெவலப்மெண்டல், அது பேர் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் டூத் டெவலப்மெண்ட் இருக்கா, அதில் தான் வந்து பிரச்சனை நடக்கிறதுனால தான் இந்த அமைலோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் நடந்து இதெல்லாம் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. இதுதான் வந்து பேத்தோஜெனசிஸில். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷனில் மட்டும் இப்போ வந்து பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் டைப்பு, பேஸ்ட் ஆன் பிஹேவியரல் டைப்பு, பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு மொத்தம் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் இப்போ எத்தனை டைப்பு, கிளினிக்கல், பிஹேவியரல், லொக்கேஷன், ஹிஸ்டாலஜிக்கலில் 3 டைப் இருக்குது. இப்போது நம்ம வந்து பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஓடோன்டோஜெனிக் பிஹேவியரல் பேஸ்ட் ஆன் கிளினிக்கலில் மல்டிபிள் சிஸ்டிக் யூனிசிஸ்டிக் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பெரியபிக்கல் அமிலோபிளாஸ்டோமானே தனியாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. பெரியபிக்கல்னால் அப்பெக்ஸுக்கு பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்டோமானா வந்து இந்த மாதிரி ஜிஞ்சேவாவில் இருக்கக்கூடியது. பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் டைப்பில் வந்து இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து மல்டிலோக்குலர் அமிலோபிளாஸ்டோமால என்னெல்லாம் இருக்குதுன்னா, மல்டிபிள் சிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமால வந்து பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷனில் வந்து மல்டிபிள் சிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் வந்து ஸ்லோ க்ரோயிங் இஸ் லோக்கலி அக்ரெசிவாக இருக்கும். ஒரு டூத்து வரைஞ்சிக்கிறணும். இது வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மல்டிசிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமா, இதில் வந்து யூனிசிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமா, ஒரு அமிலோபிளாஸ்ட் வந்து ஒரு டூத்துக்கு மேலே வந்து இருக்குது, டென்டிடிஸ் சிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபெரல் அமிலோபிளாஸ்டோமா, இது வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டர் லீஷனாக இருக்கும். அக்கர் இந்த சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து வரக்கூடியது இந்த ஓரல் கேவிட்டி வித்தவுட் இன்வால்விங் த போன். இதுவும் ஒரு வகையான அமிலோபிளாஸ்டோமா. அதுக்கப்புறம் கிளினிக்கல் அமிலோபிளாஸ்டோமா, கிளினிக்கலில் வந்து கிளினிக்கல் பிஹேவியரல் அமிலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. இப்போ மேலே வந்து என்ன பார்த்தோம், மேலே வந்து கிளினிக்கல் டைப்புன்னு பார்த்தோம். இப்போ வந்து கிளினிக்கல் பிஹேவியர், இது
வந்து பினைனாக இருக்கலாம், மெலிக்னண்ட்டாக இருக்கலாம், அமிலோபிளாஸ்டிக் கார்சினோமாவும் இருக்கலாம். பினைனாக இருக்கிறது வந்து மல்டிசிஸ்டிக் கார்சினோமா, யூனிசிஸ்டிக் பெரிஃபரல், இதெல்லாம் பினைனு. மெலிக்னண்ட்டில் வந்து பினைன் ரிசம்பிள் அஸ் அ ஹிஸ்டாலஜிக்கலி ரிசம்பிள் பினைன் அமிலோபிளாஸ்டோமா. அதுக்கப்புறம் ஷோ மெட்டாஸ்டாட்டிக் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாட்டிக் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது. மெட்டாஸ்டாட்டிக் ஆஃப் த லங்க்கு, அதுக்கப்புறம் வந்து லிம்ஃப் நோடு, அதெல்லாம் வந்து இதாச்சுன்னா அமிலோபிளாஸ்டிக் கார்சினோமாவில் வந்து டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெலிக்னன்சி அண்டர் மைக்ரோஸ்கோப்பு, மெலிக்னன்சி அண்டர் மைக்ரோஸ்கோப், மெலிக்னன்சி அண்டர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து சாலிடு மல்டிபிள் சிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமா, யூனிசிஸ்டிக் அமிலோபிளாஸ்டோமா, பெரிஃபரல் அமிலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. இப்போ வந்து ரிசம்பிளஸ் பினைன் அமிலோபிளாஸ்டோமா, பட் ஷோ மெட்டாஸ்டாட்டிக் ஸ்ப்ரெட். ஹிஸ்டாலஜிக்கலி பினைனாக இருக்கும், ஆனால் மெட்டாஸ்டாட்டிக் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாசிஸ் பை தி இந்த செல்ஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா லோக்கலைஸ்டு அமிலோபிளாஸ்டோமா. லொக்கேஷனில் வந்து இன்ட்ராஆஷியஸாக, அதாவது பல்லுக்குள்ளே இருக்கா பல்லுக்கு வெளியில் இருக்கா, இன்ட்ராஆஷியஸ் அமிலோபிளாஸ்டோமா, எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் அமிலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் பிஹேவியரில் வந்து பினைனா மெலிக்னண்ட்டாக பார்த்துட்டோம். இப்போ வந்து மேண்டிபுலாரா மேக்ஸிலரியா. மேண்டிபுலார் வந்து மோஸ்ட் காமன் போஸ்டீரியரில் இருக்கும். ஹிஸ்டாலஜிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஃபாலிகுலர் டைப்பு, ஃப்ளெக்சிஃபார்ம் டைப்பு, அகந்தமேட்டஸ் டைப்புன்னு இருக்குது. பேசில் செல்லு, கிரானுலர் செல்லு, பிளாஸ்டிக் அப்படின்ட்டு இருக்குது. ஃபாலிகுலரில் வந்து ஃபாலிகுலர் டைப்புன்னு இருக்குது, ஃப்ளெக்சிஃபார்ம் டைப்புன்னு இருக்குது, அகந்தோமேட்டஸ் டைப்புன்னு இருக்குது, பேசில் செல் டைப் இருக்குது, கிரானுலர் டைப் இருக்குது, டெஸ்மோபிளாஸ்டிக் டைப்புன்னு இருக்குது. இப்போ டெஸ்மோபிளாஸ்டிக் டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பார்ப்போம்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பார்ப்போம் மெயினாக, ஏஜ், என்ன ஏஜில் இருக்காங்க, என்ன ஜெண்டர். ஏஜ் வந்து மேஜர்லி 5th to 3rd to 5th டெக்கேடில் வந்து இருக்கும். ஜெண்டரில் வந்து அதுக்கப்புறம் வந்து நோ சிக்னிஃபிகண்ட், எல்லா மேலுக்கும் வரலாம், ஃபீமேலுக்கும் வரலாம். அதுக்கப்புறம் காமன் லொக்கேஷன் வந்து மேண்டிபிளில் இருக்கும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபவுண்டட் இன் தி போஸ்டீரியர் ஆஃப் த மேண்டிபிளில் வந்து இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது. ஜா வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து தின்னிங் ஆஃப் கார்டிகல் போனு எக்ஸல் கிராக்கிங் சவுண்ட் இருக்குது. டூத் மொபிலிட்டி இருக்கும். இல் ஃபிட்டிங் டென்ஷர் இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் பாரஸ்தீஷியா, நர்வ் வந்து பாரஸ்தீஷியா இருக்கும். இன்னெபிலிட்டி டு அக்ளூட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அல்சரேஷன் அண்ட் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான், முடிச்சிடலாம். ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமா, கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஜெண்டர் வந்து 3rd to 5th டெக்கேடு. ஜெண்டர் வந்து என்னது, யாருக்குமே கிடையாது. காமன் லொக்கேஷன் வந்து மேண்டிபிளில் தான் லொக்கேஷன் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி இந்த போஸ்டீரியரில் வந்து லொக்கேஷன் வந்து நடந்திருக்குது. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்து வந்து ஸ்லோ க்ரோயிங் பார்த்தோமா, ஸ்லோ க்ரோவிங்கில் வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, பெயின்லெஸ், ஹார்டாக இருக்குது, நான் டெண்டராக இருக்குது. அதுக்கப்புறம் ஓவாய்டு ஸ்வெல்லிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஓவாய்டு ஸ்வெல்லிங் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கப்புறம் வந்து ஜா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் asymptomatry. Significance of the expansion of the jaw is occurred to the particularly in the molar region. It causes to the noticeable blench and facial symmetry வந்து இருக்குது. ஃபேஷியல் ஏசிமெட்ரியாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது தின்னிங் கார்டிகல் போன். இப்போ
இப்போ நம்ம டயக்ராமில் போடலாமா? ஸ்லோவாக ஓடுறாங்க, ஒரு டாட்டாய்ஸ்ன்னு போட்டுக்கலாம். டாட்டாய்ஸு இப்படி தானே இருக்கும். டாட்டாய்ஸ் மாதிரி ஸ்லோவாக போகும், பெயின்லெஸ்ஸாக இருக்கும், வலியே இருக்காது, ஹார்டாக இருக்கும், டெண்டராக இருக்காது, ஒவாய்டு ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரி, ஒரு மூஞ்சி இப்படி இருக்குன்னா ஒரு மூஞ்சி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தின்னிங் ஆஃப் கார்டிகல் போன். கார்டிகல் போன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ கார்டிகல் போன் இருக்குது, இந்த மாதிரி பெரிட்டோனியல் கேவிட்டின்னு இருக்கா. இப்போ கார்டிகல் போன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால தான் வந்து எக்ஸல் கிராக்கிங் இருக்கும். ஒரு tactile sensation is felt to the palpation after the affected area is characterized by the thin, fragile cortical bone is overlying on the tumor cortical bone. Clinical features upon the palpation, sensation of the cracking axon. Cracking axon is noticeable. Thin and expansion of the cortical, thinning and expansion of the cortical boneல வந்து ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து மொபிலிட்டி, டூத் மொபிலிட்டி எதுக்காகனா வந்து increasing mobility of the adjacent teeth. It is described as a supporting bone on the rootல வந்து தான் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து exfoliated teeth possible to tooth வந்து exfoliated ஆகிருக்கும். டூத் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறது. இல் ஃபிட்டிங் டென்ஷனாக வந்து ஒரு ப்ராசஸஸ் வந்து நடக்குது. இல் ஃபிட்டிங் டென்ஷர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி வித் டென்ஷர் டென்ஷர் ஃபிட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு டென்ஷர் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் பெயின் அண்ட் பேரஸ்தீஷியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெயின் அண்ட் பேரஸ்தீஷியா, பெயின் வந்து நல்ல பெயின், வலி, செம்மையான வலி இருக்கும். அந்த வலியில் வந்து அப்படியே துடிப்பாங்க. எப்படின்னா பெயின் ஆர் பேரஸ்தீஷியா, பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து அந்த உள்ள நர்வ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சென்சேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னெபிலிட்டி டு அக்ளூட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு டூத் வந்து இப்படி இருக்குதுன்னா, இப்போ வந்து இன்னொரு டூத் மேலே வந்து இதாக இருக்கும், ரொம்ப மேலே வந்திருக்கும் ஒரு டூத், அதனால் அக்ளூஷன் வந்து பாதிக்கும். ஏன்னா கீழே அம்மையில பிரஷ்டமாக இருக்குல்ல, அதனால் வந்து இருக்குது. இப்போ வந்து அல்சரேஷன், இன்னெபிலிட்டி டு அக்ளூட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அல்சரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓவர்லைங் அதுக்கு மேலே இருக்கிற மியூக்கோஸா இருக்கா, இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அல்சராக வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முடிஞ்சது. இப்போது நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, ஜா வந்து எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, ஜா பெருசாக இருக்குது, கார்டிக்கல் ப்ரோன் எக்ஷல் கிராக்கிங் வந்து நடந்திருக்குது, எக்ஷல் கிராக்கிங் மாதிரி இருக்கும், மொபிலிட்டி டூத் வந்து மொபைலாக இருக்கும், அந்த இடத்துல அல்சர் வந்திருக்கும், மாலோக்ளூஷன் நடந்திருக்கும், இல் ஃபிட்டிங் டென்ஷன் நடந்திருக்கும், பெயின் பேரஸ்தீஷியா நடந்திருக்கும். அவ்வளோதான், இன்னெபிலிட்டி அக்ளூட் இதெல்லாமே முடிஞ்சிச்சா. இப்போ ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோகிராஃபிக்கில் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் ரேடியோகிராஃபிக்கில்.